அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில தொடர் வேதாந்தத்தை வாசிக்கலாம். நீதி தலைவர்கள் 13 துவங்கி வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13. சிம்சோனின் பிறப்பு. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீதெனப்பட்டதை மீண்டும் செய்தனர். ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தர் கையில் 40 ஆண்டுகள் ஒப்படைத்தார். சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சரசமும் மதுபானமும் அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கு என நாசிரியாக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தரின் கையில் இருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சரசமும் மதுபானமும் அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசிராக இருப்பான் என்றார். மனோவாகு ஆண்டவரை நோக்கி, என் தலைவரே, நீர் அனுப்பிய கடவுளின் மனிதர் மீண்டும் எங்களிடம் வந்து பிறக்க போகும் குழந்தைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தரட்டும் என்று கூறி வேண்டினார். கடவுள் மனோவாகின் வேண்டுதலை கேட்டார். கடவுளின் தூதர் மீண்டும் பெண்ணிடம் வந்தார். அப்பொழுது அவர் வயிறு அமர்ந்திருந்தார். அவருடைய கணவர் மனோவாகு அவருடன் இல்லை. அவர் தம் கணவரிடம் விரைந்து ஓடி சென்று அவரிடம், இதோ அன்று என்னிடம் வந்த மனிதர் எனக்கு தோன்றியுள்ளார் என்று தெரிவித்தார். மனோவாகு எழுந்து தம் மனைவியின் பின்னே சென்றார். அவர் அம்மனிதரிடம் வந்து, இப்பெண்ணிடம் பேசிய மனிதர் நீர்தாமா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் தான் என்றார். மனோவாகு வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது பையனின் நெறிமுறையும் செயலும் எப்படி இருக்கும் என்று கேட்டார். ஆண்டவரின் தூதர் மனோவாகிடம், நான் இப்பெண்ணிடம் சொன்ன அனைத்தையும் அவள் கவனமாய் கடைபிடிக்கட்டும். திராட்சை கொடியிலிருந்து வரும் எதையும் அவள் உண்ணக்கூடாது. திராட்சை ரசமோ மதுபானமோ அவள் அருந்தக்கூடாது. தீட்டான எதையும் அவள் உண்ணக்கூடாது. நான் அவளுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவள் கடைபிடிக்கட்டும் என்றார். மனோவாகு ஆண்டவரின் தூதரிடம், தயவு கூர்ந்து சற்று நேரம் காத்திரும், உமக்கார ஒரு ஆட்டுக்குட்டியை சமைக்கின்றோம் என்றார். ஆண்டவரின் தூதன் மனோவாகு, நீ என்னை காத்திருக்க வைத்தாலும் நான் உனது உணவை உண்ண மாட்டேன். நீ ஒரு எரிபலியை செலுத்துவதாக இருந்தால் அதை ஆண்டவருக்கு செலுத்து என்றார். ஏனெனில் மனோவாகு அவர் ஆண்டவரின் தூதர் என்பதை அறியவில்லை. மனோவாகு ஆண்டவரின் தூதரிடம், உமது பெயர் என்ன? உமது வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை பெருமைப்படுத்துவோம் என்றார். ஆண்டவரின் தூதர் அவரிடம், எனது பெயரை ஏன் கேட்கின்றாய்? அது வியப்புக்குரியது என்றார். மனோவாகு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து உணவு படைகளுடன் பாறை மீது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது மனோவாகு அவர் மனைவியும் காண வண்ணம் ஆண்டவர் வியப்பானது ஒன்றை செய்தார். பலிபீடத்திலிருந்து தீப்பிழம்பு வான் நோக்கி மேல் எழும்பிய பொழுது அப்பிழம்பில் ஆண்டவரின் தூதரம் மேல் நோக்கி சென்றார். மனோவாகும் அவர் மனைவி அதை பார்த்து முகம் தரைபட விழுந்தனர். ஆண்டவரின் தூதர் மனோவாகிற்கு அவர் மனைவிற்கு மீண்டும் தோன்றவில்லை. மனோவாகு அவர் ஆண்டவரின் தூதர் என்று அறிந்து கொண்டார். மனோவாகு தம் மனைவியிடம், நாம் செத்தோம், ஏனெனில் நாம் கடவுளை பார்த்து விட்டோம் என்றார். அவர் மனைவி அவரிடம், ஆண்டவர் நம்மை கொல்வதாயிருந்தால் நம் கையில் இருந்து எரிபலியையும் உணவு படையிலும் ஏற்றிருக்க மாட்டார், இவற்றையெல்லாம் காட்டியிருக்க மாட்டார், இதை நமக்கு இப்பொழுது அறிவித்திருக்கவும் மாட்டார் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானார். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும் பொழுது ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. 14ஆம் பகுதி தொடர்ந்து வாசிக்கலாம். சிம்சோனும் திமினாவின் இளம்பெண்ணும். சிம்சோன் திமினாவுக்கு சென்றார். திமினாவில் பெலிஸ்தர் மகளிருள் ஒருத்தியை கண்டார். அவர் திரும்பி சென்று தம் தந்தையிடமும் தாயிடமும், தான் திமினாவில் ஒரு பெண்ணை கண்டேன், அவள் பெலிஸ்தருள் ஒருத்தி,
இப்பொழுது அவளை எனக்கு மணமுடித்து வையுங்கள் என்றார். அவர் தந்தையும் தாயும் அவரிடம், உன் உறவு பெண்களிடையே யாரும் இல்லையா? நம் மக்கள் அனைவரிடையே ஒரு பெண் கிடைக்கவில்லையா? நீ ஏன் விருத்த சேதனம் செய்யப்படாத பெலிஸ்தியரிடம் சென்று பெண் எடுக்க வேண்டும் என்று கேட்டனர். சிம்சோன் தம் தந்தையிடம், அவளை எனக்கு மணமுடித்து வையும், ஏனெனில் அவளை எனக்கு பிடித்திருக்கிறது என்றார். அவர் தந்தையும் தாயும் இது ஆண்டவரின் செயல் என்று அறியவில்லை. ஏனெனில் அந்நாள்களில் இஸ்ரவேலர் மீது அதிகாரம் செலுத்தி வந்த பெலிஸ்தரை தண்டிக்க ஆண்டவர் வாய்ப்பு தேடி கொண்டிருந்தார். சிம்சோனும் அவர் தந்தையும் தாயும் திம்னாத்துக்கு புறப்பட்டு சென்றனர். அவர்கள் திம்னாத்தின் திராட்சை தோட்டங்களை வந்தடைந்தனர். அப்பொழுது ஒரு சிங்கக்குட்டி கர்ஜித்து கொண்டு அவர் மீது பாய்ந்தது. ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது. ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல் சிங்கக்குட்டியை அவர் வெறும் கையால் கிழித்தார். அவர் தாம் செய்ததை தம் தந்தைக்கும் தாய்க்கும் கூறவில்லை. அவர் சென்று அப்பெண்ணிடம் பேசினார். சிம்சோனுக்கு அவள் பிடித்தவளாக தோன்றினாள். சில நாள்கள் கழித்து அவளை கூட்டி செல்ல அவர் மீண்டும் வந்தார். அவர் சிங்கத்தின் பிணத்தை காண திரும்பினார். இதோ, சிங்கத்தின் பிணத்தில் தேன் கூடும் தேனும் காணப்பட்டன. அவன் தேன் அடையை கையில் எடுத்து அறிந்து கொண்டே தொடர்ந்து நடந்தார். தம் தந்தையை தாயிடம் சென்று அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களும் அறிந்தினர். அவர் அவர்களிடம் சிங்கத்தின் பிணத்திலிருந்து தேனடையை எடுத்ததாக சொல்லவில்லை. அவர் தந்தை பெண் வீட்டுக்கு சென்றார். அங்கு சிம்சோன் விருந்தளித்தார். ஏனெனில் இளைஞர்களிடம் அவ்வாறு செய்வது வழக்கம். அவர்கள் அவரை பார்த்து அவருடைய தோழராய் இருக்குமாறு 30 பேரை கூட்டி வந்தனர். சிம்சோன் அவர்களிடம், நான் உங்களுக்கு ஒரு விடுகதை கூறுகின்றேன். நீங்கள் விருந்தின் 7 நாள்களுக்குள் அதை விடை கண்டுபிடித்து எனக்கு கூறினால் நான் உங்களுக்கு 30 நாற்பட்ட ஆடைகளையும் 30 மேலாடைகளையும் அளிப்பேன். நீங்கள் எனக்கு சரியான விடை கூற முடியாவிடில் எனக்கு 30 நாற்பட்ட ஆடைகளையும் 30 மேலாடைகளையும் நீங்கள் அளிக்க வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், விடுகதையை சொல், நாங்கள் கேட்கின்றோம் என்றனர். அவர்களிடம், உண்பவனிடமிருந்து உணவு வெளிவந்தது, வலியவனிடமிருந்து இனியது வந்தது என்றார். 3 நாளாகியும் அவர்களால் விடுகதைக்கு விடை காண முடியவில்லை. 4ஆம் நாள் அவர்கள் சிம்சோனின் மனைவியிடம், உன் கணவனை மயக்கி விடுகதையின் விடயங்களை கூற சொல், இல்லையேல் உன்னையும் உன் தந்தையின் வீட்டையும் தீக்கிரையாக்கவும். நீங்கள் எங்களை கூப்பிட்டது கொள்ளையடிக்கவா என்றனர். சிம்சோனின் மனைவி அவர் முன் அழுது அவரிடம், நீர் எனக்கு அன்பு காட்டாமல் வெறுப்பையே காட்டுகின்றீர். என் உறவு பையன்களுக்கு ஒரு விடுகதை கூறினீர், எனக்கு அதன் விடையை கூறவில்லையே என்றாள். அவர்களுக்கு நடந்த விருந்தின் 7 நாள்களும் அவள் அவர் முன் அழுதாள். அவள் அவரை மிகவும் நச்சரிக்க அவருடைய விடையை கூறினார். அவளோ தன் உறவு பையன்களிடம் விடுகதையின் விடையை அறிவித்து விட்டாள். 7ஆம் நாள் கதிரவன் மறையும் முன் அந்நகரின் ஆண்கள் அவரிடம், தேனினும் இனியது எது, சிங்கத்தினும் வலியது எது என்றனர். அவர் அவரிடம், என் இளம் பசுவை கொண்டு நீங்கள் உழுதிருக்காவிடில் என் விடுகதைக்கு விடை கண்டு பிடித்திருக்கவே மாட்டீர்கள் என்றார். ஆண்டவரின் ஆவி ஆற்றன் அவர் மீது இறங்கியது. அவர் அஸ்கலோனுக்கு சென்று அங்குள்ளவர்களுள் 30 பேரை கொன்று அவர்கள் உடைகளை உரித்து விடுகதைக்கு விடை கூறியவர்களுக்கு கொடுத்தார். அவருக்கு சினம் பொங்கி எழ அவர் தம் தந்தையின் வீட்டுக்கு திரும்பி சென்றார். சிம்சோனின் மனைவி அவருக்கு மாப்பிள்ளை தோழனாக இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். சில நாள்களுக்கு பிறகு கோதுமை அறுவடை காலத்தில் சிம்சோன் 15ஆம் பகுதி. சிம்சோன் ஒரு ஆட்டுக்குட்டியின் தம் மனைவியை சந்திக்க சென்றார். நான் அறையில் உள்ள என் மனைவியிடம் செல்கிறேன் என்றார். அவள் தந்தை அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அவள் தந்தை, நீ அவளை உண்மையாக வெறுப்பதாக நினைத்து அவளை உம் தோழனுக்கு கொடுத்து விட்டேன். அவளை இளைய சகோதரி அவளை விட அழகாக இல்லையா? அவளுக்கு பதிலாக இவள் உம் மனைவியாக இருக்கட்டும் என்றார். சிம்சோன், இம்முறை நான் பெலிஸ்தருக்கு தீமை செய்யும் பொழுது அவர்களின் முன் குற்றமற்றவன் என்றார். சிம்சோன் சென்று 300 நரிகளை பிடித்தார். அவர் தீப்பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு இடையே ஒரு
தீப்பந்தமாக வைத்தார். பந்தங்களில் தீ மூட்டி பெலிஸ்தரின் முற்றிய பயிர்களிடையே நரிகளை அனுப்பினார். அவை தானியங்களையும் முற்றிய பயிர்களையும் திராட்சை ஒலிவ தோட்டங்களையும் எரித்தன. பெலிஸ்தியர் இதை செய்தது யார் என்றன. இதை செய்தது திம்னாவின் மருமகன் சிம்சோன். ஏனெனில் திமினா அவர் மனைவி எடுத்து அவருடைய தோழனுக்கு கொடுத்து விட்டார் என்றனர். எனவே பெலிஸ்தியர் சென்று அவளையும் அவள் தந்தையும் நெருப்பில் எரித்தனர். சிம்சோன், நீங்கள் இப்படி செய்ததற்கு நான் உங்களை பழிவாங்க வரை ஓய மாட்டேன் என்றார். அவர் அவர்களை கடுமையாக தாக்கி அவர்களுள் பலரை வெட்டி வீழ்த்தினார். அங்கிருந்து புறப்பட்டு ஏற்றாமின் பாறை பிளவில் தங்கியிருந்தார். சிம்சோன் பெலிஸ்தரை தோற்கடித்தல். பெலிஸ்தர் யூதாவில் பாளையம் இறங்கி இளையகியை தாக்கினர். யூதா மக்கள் அவரிடம், ஏன் எங்களுக்கு எதிராக வந்துள்ளீர்கள் என்றனர். அதற்கு பெலிஸ்தர் சிம்சோனை பிடித்து, அவன் எங்களுக்கு செய்தது போல் நாங்கள் அவனுக்கு செய்ய வந்துள்ளோம் என்றனர். யூதாவிலிருந்து 3000 பேர் ஏற்றாமின் பாறை பிளவுக்கு சென்று சிம்சனிடம், பெலிஸ்தருக்கு கீழ் நாம் இருக்கின்றோம் என்பது உனக்கு தெரியாதா? ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்தாய் என்றனர். அவர் அவர்களிடம், அவர்கள் எனக்கு செய்தது போல் நான் அவர்களுக்கு செய்தேன் என்றார். அவர்கள் அவரிடம், உன்னை பிடித்து கட்டி பெலிஸ்தியர் கையில் ஒப்படைக்க நாங்கள் வந்துள்ளோம் என்றனர். சிம்சோன் அவர்களிடம், என்னை தாக்க மாட்டீர்கள் என எனக்கு உறுதி கூறுங்கள் என்றனர். அவர் அவர்களிடம், இல்லை, நாங்கள் உன்னை பிடித்து கட்டி அவர்கள் கையில் ஒப்படைப்போம், நாங்கள் உன்னை கொல்ல மாட்டோம் என்றார். அவர்கள் அவரை 2 புதிய கயிறுகளால் கட்டி பாறை பிளவிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தனர். அவர் இளையகியை நெருங்கி வருகையில் பெலிஸ்தர் கூச்சலிட்டு கொண்டு அவரை காண வந்தனர். ஆண்டவரின் ஆவி அவர் மீது ஆற்றலுடன் இறங்கியது. அவர் கையில் இருந்த கயிறுகள் நெருப்பில் எரிந்த சணலை போல ஆக, அவர் கையில் இருந்த கட்டுகள் தளர்ந்து விழுந்தன. அவர் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு கையை நீட்டி அதை எடுத்து கொண்டு 1000 பேரை கொன்றார். சிம்சோன் கழுதை தாடையால் கழுதையின் தாடையால் கொன்றேன் 1000 பேரை என்றார். அவர் இதை சொல்லி முடித்ததும் தாடை எலும்பை தம் கையிலிருந்து வீசி எறிந்தார். அவ்விடத்தை ரமாத்து இலேகி என அழைத்தார். அவர் மிகவும் தாகமுற்று ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி, நீரும் ஊழியன் மூலம் இம்மாபெரும் விடுதலையை தந்தீர். ஆனால் இப்போது நான் தாகத்தால் செத்து விருத்த சேரம் செய்யப்படாதவரின் கையில் வீழ்வேனோ என்று மன்றாடினார். கடவுள் லேகியில் ஒரு நிலப்பிளவை தோற்றுவிக்க அதிலிருந்து தண்ணீர் வெளிவந்தது. சிம்சோன் அதை குடித்ததும் அவருக்கு உயிர் திரும்ப அவர் புத்துயிர் பெற்றார். அவ்விடத்தை ஏன் காகோரே என அழைத்தார். அது இந்நாள் வரை இலேகியில் உள்ளது. பெலிஸ்தரின் காலத்தில் அவர் 20 ஆண்டுகள் இஸ்ரேலில் தங்கி இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய திருமறை பகுதி 13, 14, 15 நீதி தலைவர்கள் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். இன்றைக்கு தவறாமல் ஆலயத்திற்கு செல்லுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கடவுள் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.